அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஃபா கலிமானா என்ன, ஐன் கலிமானா என்ன, லாம் கலிமானா என்னன்னு பார்க்க போகிறோம். மாலியான ஃபஅல் மொத்தம் 3 எழுத்துக்களை கொண்டு அமைஞ்சிருக்கும். நம்ம மாலி மஅரூஃப் முஸ்பத் படிக்கிறப்ப ஃபஅலன்னு படித்தோம். அதில் ஃபஅல ஃபா ஒரு எழுத்து, ஐன் ஒரு எழுத்து, லாம் ஒரு எழுத்து. இந்த ஃபாவை மொதல் எழுத்து, அந்த மொதல் எழுத்தை ஃபா கலிமான்னு சொல்லுவாங்க. ரெண்டாவதாக இருக்க ஐனை ஐன் கலிமான்னு சொல்லுவாங்க. மூணாவதாக லாம் இருக்குது, அந்த லாமை லாம் கலிமா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும். இப்போ இதே மாதிரியே வேறு எழுத்துக்களும் வரும், 3 எழுத்துக்கள். அதில் ஃபா கலிமா எது, ஐன் கலிமா எது, லாம் கலிமா எது அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதுக்காக தான் இந்த விஷயத்தை நம்ம சொல்கிறோம். எந்த எழுத்து சொன்னாலும் அதை தெரிஞ்சுக்கணும். இப்போ கத்தபங்கிற வார்த்தையை பார்க்குறோம். இந்த கத்தபல ஃபா கலிமா எதுங்க? கேஃப். ஐன் கலிமா எது? இந்த 2வது எழுத்து இருக்குல்ல, தா, அதுதான் ஐன் கலிமா. லாம் கலிமா எது? 3வதா பா இருக்குல்ல, இதுதான் லாம் கலிமா. அப்போ கத்தபல ஃபா கலிமா எது, ஐன் கலிமா எது, லாம் கலிமா எது அப்படின்னு கேட்டால் நமக்கு சொல்ல தெரிஞ்சிருக்கணும். அதனால் எந்த எழுத்துக்கள் கேட்டாலும் ஃபா கலிமா, ஐன் கலிமா, லாம் கலிமா, இதை நல்லா ஞாபகம் வச்சு அதை உறுதி செஞ்சுட்டு நம்ம அடுத்த இதுக்கு போகணும். அடுத்த இன்னொரு எக்ஸாம்பிள் ஜஅலன் இருக்குது. ஜஅலில் ஃபா கலிமா எது? ஜீமு. ஐன் கலிமா எது? ஐன் தான். லாம் கலிமா எதுன்னா லாம். சரிங்களா? இந்த 3 வார்த்தையையும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்படி எந்த வார்த்தைகள் நமக்கு கொடுத்தாலும் இது தாங்க ஃபா கலிமா, இது தான் ஐன் கலிமா, இது தான் லாம் கலிமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இன்னும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு மொதல் வார்த்தை ஃபா கலிமா, 2வது வார்த்தை ஐன் கலிமா, 3வது வார்த்தை லாம் கலிமா. எதுக்கு இதை தெரிஞ்சுக்கணும்? இப்போ சர்ஃப் செய்கிறதுக்கு. இப்போ நம்ம மாலி மஅரூஃபுல் முஸ்பத் இந்த சர்ஃப் பார்க்குறப்ப நமக்கு தெரியும். சரிங்களா? ஃபஅல ஃபஅலா ஃபஅலுன்ட்டு நம்ம நல்லா மனப்பாடம் பண்ணி போன கிளாஸில் சர்ஃப் செஞ்சோம். இப்போ வேறு வார்த்தையை கொடுக்குறாங்க, கத்தபன்னு கொடுக்குறாங்கன்னா கத்தப கத்தபா கத்தபு, அதே பேட்டர்னில் நமக்கு சர்ஃப் செய்ய தெரியணும். இப்போ ஜஅலன்னு கொடுக்குறாங்கன்னா ஜஅல ஜஅலா ஜஅலு அப்படிங்கிற வார்த்தையை சர்ஃப் செய்யணும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா எனக்கு ஃபா கலிமா, ஐன் கலிமா, லாம் கலிமா தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிச்சுன்னா என்னால் முறைப்படி சர்ஃப் செய்ய முடியும். சரிங்களா? அதனால தான் இந்த ஃபா கலிமா, ஐன் கலிமா, லாம் கலிமா தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. இப்போ அடுத்து பாருங்கள், கத்தபத் கத்தபத்தா கத்தபன. எப்படி ஃபஅலத் ஃபஅலத்தா ஃபஅல்ன சொல்கிறோமோ அதே மாதிரி கத்தபத் கத்தபத்தா கத்தபன சொல்லுவோம். இங்கிட்டு ஜஅலத் ஜஅலத்தா ஜஅல்ன அப்படின்ட்டு நமக்கு சர்ஃப் செய்ய வரும். அடுத்து ஃபஅல்த ஃபஅல்துமா ஃபஅல்தும் அப்படின்னு நம்ம சர்ஃப் செய்வோம். இங்கே கத்தபை வச்சு சர்ஃப் செய்யணும்னா கத்தபுத்த கத்தபுத்துமா கத்தபுத்தும். ஜஅல வச்சு சர்ஃப் செய்யணும்னா ஜஅல்த ஜஅல்துமா ஜஅல்தும். அடுத்து பாருங்கள், ஃபஅல்தி ஃபஅல்துமா ஃபஅல்துன்ன அப்படின்னு நம்ம சர்ஃப் செய்வோம். இங்கே எப்படி சர்ஃப் செய்யணும்? கத்தபுத்தி கத்தபுத்துமா கத்தபுத்துன்ன அப்படின்னு சர்ஃப் செய்யணும். ஜஅல வச்சு செய்கிறப்ப ஜஅல்தி ஜஅல்துமா ஜஅல்துன்ன அப்படின்ட்டு சர்ஃப் செய்யணும். அடுத்து கடைசியில் ஃபஅல்து ஃபஅல்னா, இங்கே கத்தபுத்து கத்தபனா, ஜஅல்து ஜஅல்னா அப்படின்ட்டு சர்ஃப் செய்யணும். சரிங்களா? இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்காக நான் இப்படி தனித்தனியாக கொடுத்துருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும் ஸ்டார்டிங்கில் அப்படின்ட்டு. நீங்கள் இதை இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா வந்துடும். இப்போ தனித்தனியாக இப்போ நம்ம ஃபஅல அசல் வச்சு சென்ட்ரலில் வேறு வார்த்தை, அதுக்கு பக்கத்தில் இன்னொரு வார்த்தையும் வச்சு தந்திருக்கோம். நீங்கள் என்ன பண்ணணும், இது மாதிரி ஒருக்கா ட்ரை பண்ணுங்கள்.
ட்ரை பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்டார்டிங்லேருந்து அசல் இல்லாமல், அதாவது ஃபஅலு இல்லாமல் நம்ம கத்தப கத்தபா கத்தபு கத்தபத் கத்தபத்தா கத்தபன கத்தபத்த கத்தப்துமா கத்தப்தும் கத்தப்தி கத்தப்துமா கத்தப்துன்ன கத்தப்து கத்தப்னா அப்படின்ட்டு சர்வ் செய்ய வருதான்னு பார்க்கணும். வரலன்னா இது மாதிரி கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணோம்னா இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய உதவியால் வந்துடும். அதே மாதிரி ஜஅல வச்சும் இன்ஷா அல்லாஹ் ட்ரை பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோ பார்க்குறவங்க இதை ஒரு ஹோம்ஒர்க்காக எழுதி வச்சுக்கோங்க, உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இதே மாதிரி லரப அப்படிங்கிற வார்த்தையை வச்சும் நீங்களாகவே இன்ஷா அல்லாஹ் ட்ரை பண்ணலாம். சரிங்களாம்மா? உங்களுக்கு பாடம் புரிஞ்சிருச்சுன்னா இன்ஷா அல்லாஹ் கமெண்ட்டில் பாடம் புரிஞ்சிச்சு அப்படின்ட்டு சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு எதுவும் சொல்லணும் அப்படிங்கிற விஷயத்தையும் கமெண்ட்டில் என்கிட்ட சொல்லுங்கள். சரிங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.